சரி சார், வாங்க. என்ன சார் வேணும்? சார் எனக்கு ஒரு ரூம் வேணும் சார். ரூம் இல்லை சார். இப்போதான் அவங்க இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கு, ஆனால் உங்களுக்கு தர முடியாது. ஏன்? லக்கேஜ் இல்லை, ஒன்றும் இல்லை. தனியாக வந்து ரூம் கேட்டால் எப்படி சார்? சார் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் சார், அதான். இதை சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக ரூம் தர மாட்டேன் சார். உங்களுக்கு வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கும் சார். நீங்கள் ரூமை போட்டு சூசைட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சார்? சார் என்ன சார் சொல்கிறீங்க? சார் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ வரைக்கும் எங்கள் ஓனரு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. தயவு செய்து கிளம்புங்க சார். சார் இப்போ நான் இருக்கிற இந்த நிலமையில யாராவது என்னை கொல்லணும்னு நினச்சா கூட அதுலேருந்து தப்பிச்சு வாழணும்னு தான் நினைப்பேன். சார் நான் என்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் சார். அப்படி சாதாரணமாலாம் செத்து போயிட மாட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது சார். ப்ளீஸ் இங்கே பாருங்க சார், நான் நல்லபடியாக சொல்கிறேன். என்னை சண்டை போட வைக்காதீங்க. முதல்ல கிளம்புங்க சார். சார் தயவுசெய்து ஒரு 2 நாள் மட்டும்தான் சார். ஒரு நிமிஷம் கூட தர முடியாது. நீங்கள் கிளம்புங்க சார். எவ்வளோ பணம் வேணும்னாலும் தரேன் சார். யோ, இப்போ போறியா? போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவா. ஏமா, போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவா. ஓகே சார். சார் இல்லை சார், வேண்டாம் சார், நான் கிளம்புறேன். சதீஷ், உங்க அப்பா வழக்கம் போல கல்லாட்டம் ஆடுறாரு. ஹலோ, அங்க என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? சீட் ஆடும்போது சீக்ரெட்லாம் பேசக்கூடாது, அப்புறம் நான் மிருகம் ஆயிடுவாமா. மிஞ்சி மிஞ்சி போனா எருமை கண்ணுக்குட்டி ஆவையா? குடிச்சு கொலையில கட்டிடுவேன், ஜாக்கிரதை. அமைதி அமைதி அமைதி. விளையாட்டுல வெறி இருக்கலாம், ஆனா வெஞ்சன்ஸ் இருக்க கூடாது. இவர் ஒருத்தர் அப்பப்ப மொக்க பஞ்சு அடிச்சு மானத்தை வாங்கிட்டு இருப்பாரு. அத்தான், நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா? இது வேறயா? சொல்லு பாப்போம். சீட்டுக்கட்டில் ஜோக்கர் வைத்து ஆடலாம். இங்கு ஒரு ஜோக்கரே சீட்டாட்டம் ஆடுகிறதே. அடடே, ஆச்சரியக்குறி. இன்னைக்கு ஒருத்தன் செம்மையா வாங்கி கட்டிக்க போறான், பாத்துக்கிட்டே இருங்க. அட விடுங்க மாமா, இதெல்லாம் ஜாலியா எடுத்துட்டு போக வேண்டியதானே. சதீஷ், நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா? ஐயோ, இது வரையா? ஏய் ஏய், குட்டி பிசாசே, அதான் நான் என்ன நினைச்சேன், இப்போ வருது பாரு. இது வரைக்கும் உலகத்திலே எவனாச்சும் 3 எழுத்துல கவிதை சொல்லியிருக்கானா? சத்தியமா இருக்காதான். நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுவா? சொல்லட்டுமா? சொல்லிடட்டுமா? பி யூ யா. நல்லா இருக்குல்ல? கவிதை எப்படி? சூப்பரா தான். சூப்பர் சூப்பர். பின்னிட்டீங்க தான். அப்பல கவிதை சூப்பர். என்ன திவ்யா, சவுண்டே காணும். அக்கா, பதிலுக்கு நீயும் 3 எழுத்துல கவிதை சொல்றேன்னு பீரா போன எழுத்துன்னு வச்சுக்கோ, கடுப்பாயிடுவேன் நானு. போடி.